மதிப்பிற்குரிய கிறிஸ்தவர்களுக்கு சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாண போதகமாகிய நன்மை செய்யுங்கள் தீமையை செய்யாதீர்கள் என்பது கிறிஸ்துவின் போதனை அல்ல, மாறாக அது மனித போதனை. இதைத்தான் தேவன் ஆதியிலே ஆதாம் ஏவாளுக்கு நன்மை தீமையை அறியும் கனியை புசித்தால் சாகவே சாவாய் என்றார். அதன்படி மனிதர்கள் இன்றும் இவ்வுலக நன்மை தீமைகளை அடிப்படையாக வைத்து ஒருவருக்கொருவர் குற்றப்படுத்தி குற்ற உணர்வுக்குள்ளாக்கி நிம்மதியை இழந்து அனுதினமும் மரணித்து கொண்டு இருக்கிறார்களே தவிர அன்பின் பிரமாணமாகிய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக பிதாவையும் குமாரனையும் அறிந்து ஜீவனை பெற விரும்புவதில்லை. விசுவாச பிரமாணம் என்பது மரணத்திற்குள்ளாகி கொண்டிருக்கும் மனிதனை ஜீவனுக்குள்ளாக்கிக் கொள்வதற்காக பரிசுத்தமுள்ள தேவன் தமது சொந்த வார்த்தையை இயேசுவாகிய மாம்சமாக்கி இப்பூமியிலே அன்பின் பிரமாணத்தை போதிக்க செய்தார். இதனை விரும்பாத இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் தன் பாவ மனிதர்கள் மூலமாய் பாவமில்லாத இயேசுவை கொலை செய்தது. இதுவரை பாவ மனிதர்களை மரணத்திற்குள்ளாக்கி கொண்டிருந்த சாத்தான் இப்போது பாவமில்லாத இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ததால் யோவான் 12:31 தேவன் சாத்தானை நியாய தீர்ப்புக்குள்ளாக்கி இயேசுவை ஆவியிலே உயிர்ப்பித்து பாவ மனிதர்களுக்கு கிறிஸ்துவாக்கினார். இப்படித்தான் இயேசுவை பற்றும் விசுவாசம் தேவ நீதியானது. எப்படியெனில் யாத்திராகமம் 21வது அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களின்படி ஜீவனுக்கு ஜீவன் என்கிற நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் இயேசுவின் மரணத்தை பாவ பரிகார பலியாக உறுதிப்படுத்தி யாரெல்லாம் மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம் முதல் 24 வசனங்களின்படி கர்த்தாவே கர்த்தாவே என்று சத்தம் போடாமல் கிறிஸ்துவின் வார்த்தையை ஆவிக்குரிய ரீதியில் தியானித்துக் கொண்டும் கை கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் தேவன்
தமது பரிசுத்த ஆவியை தந்தருளி பாவ விடுதலையாக்கி பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே சகோதரர்களே, தேவனின் புதிய உடன்படிக்கை எனப்படும் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய புதிய ஏற்பாட்டின் வசனங்களை மட்டும் தாழ்மையோடும் தேவ கிருபையோடும் தேவ ஞானத்தோடும் ஆவிக்குரிய ரீதியில் தியானித்துக் கொண்டிருப்போமாக. இதுவே ஆவியிலும் உண்மையிலும் வழிபடும் புத்தியுள்ள ஆராதனையாகும். முதலில் புதிய உடன்படிக்கையின்படி பரிசுத்த ஆவி அருளப்பட்ட பிறகு பழைய ஏற்பாடு எதற்காக கொடுக்கப்பட்டது என்று தெரிந்து கொள்ளலாம். இன்றிலிருந்து மத்தேயு முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஆவிக்குரிய ரீதியில் தியானித்துக் கொண்டு பிதாவையும் குமாரனையும் அறிவதன் மூலமாய் ஜீவனை பெற்றுக் கொண்டிருப்போம். ஆமீன்.